ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க சக்தி மியூசிக் அந்த இன்ஸ்டாகிராம் சேனல்ல இருந்து சக்தி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி நம்ம பவர் ஆம்ப் பிளேயரை யூஸ் பண்ணுறது, அந்த பவர் ஆம்ப் பிளேயர் வந்து செட்டிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்னை வந்து ஒரு வீடியோ பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் இதுக்கு முன்னாடியே பவர் ஆம்ப் பிளேயரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவை பார்த்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசமா அந்த பவர் ஆம்ப் பிளேயர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், எக்கச்சக்கமான அந்த அவுட்புட் செட்டிங்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பவர் ஆம்ப் பிளேயர் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் ஆம்ப் பிளேயரை வந்து நான் இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, அதோட செட்டிங்ஸ் எல்லாமே நான் என்னோடய ஃபோனில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி ஈக்குவலைசர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஈக்குவலைசரோட செட்டிங்ஸ் எல்லாமே இந்த 64 ஆடியோ N4 இதான் அந்த ஈக்குவலைசரோட செட்டிங்ஸ். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணப்போ, அந்த ஈக்குவலைசர் வந்து அப்படியே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு, அந்த பழைய அப்ளிகேஷனை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா இதை எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்றது சொல்லி தரதுக்காக நான் அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பவர் ஆம்ப் பிளேயரோட ப்ரோ வெர்ஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவர் ஆம்ப் பிளேயரோட அந்த ஏபிகே ஃபைலும் என்னோட செட்டிங்ஸும் என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் வந்து இதை ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எங்கேயும் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் ஆம்ப் பிளேயர் வந்து நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த பவர் ஆம்ப் பிளேயர் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. இந்த பவர் ஆம்ப் பிளேயர் வந்து நம்ம ஃபோனில் இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகே, பவர் ஆம்ப் பிளேயர் இதை வந்து என்னோடய ஹோம் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, பவர் ஆம்ப் பிளேயர் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதை வந்து நான் என்னோடய மியூசிக் அப்படின்றதுக்காக நான் ஒரு தனியாக ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு கேட்டகிரி வச்சுருக்கேன். நான் அதில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த பவர் ஆம்ப் பிளேயர் இங்கே வந்துருச்சு. இதை நான் கொண்டு போய் என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஹோம் ஸ்க்ரீனில் ஏன் வைக்கிறேன்னா, அடிக்கடி நான் அந்த பவர் ஆம்ப் பிளேயர் யூஸ் பண்ணதுனால இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நான் இந்த அப்ளிகேஷனோட ஷார்ட்கட் வந்து நான் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். இப்போ பவர் ஆம்ப் பிளேயரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதோட அந்த ஹோம் ஸ்க்ரீன் காட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களோட ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட சாங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கான பெர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து நான் என்னோடய ஃபோல்டரில் வந்து நான் மியூசிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்துட்டு என்னோடய சாங்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃபோல்டருக்கு போகிறேன், மியூசிக். இதில் தான் என்னோடய எல்லா பாட்டுமே, எல்லா சாங்ஸோட கலெக்ஷனுமே நான் இதில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அலோவ் கொடுத்துறேன். நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த மியூசிக் ஃபோல்டர் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே என்ன பாட்டெல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட பவர் ஆம்ப் பிளேயர் வந்து காட்டும். இப்போ வந்து என்னோடய ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் உள்ள சாங்ஸ் எல்லாமே அதை அக்சஸ் பண்ணிக்கிடுச்சு. இதுதான் பவர் ஆம்ப் பிளேயரோட ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஹிண்ட்டு காட்டும். உங்களுக்கு ஹிண்ட்டு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஹிண்ட்டை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஹிண்ட் தேவையில்லை. ஓகே, இதுதான் இந்த பவர் ஆம்ப் பிளேயர். நீங்கள் கீழே பார்க்குற இந்த 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட அந்த லைப்ரரி, உங்களோட அந்த சாங்ஸு எல்லாமே உள்ள அந்த லைப்ரரி. இந்த லைப்ரரியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இது பவர் ஆம்ப் பிளேயர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளேயரு. நீங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், நிறையா ப்ரோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு என்னோட இந்த வீடியோ வந்து என்னோட இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறமா இந்த பவர் ஆம்ப் பிளேயில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஹிடன் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக என்னோட ப்ரொஃபைலில் உள்ள அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர். அடுத்து வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறது, நீங்கள் என்ன ஆல்பம் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை என்ன பாட்டு, என்ன மாதிரி எந்த ஆர்டிஸ்டோட பாட்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ரஹ்மான் போட்டேன்னா ரஹ்மானோட எல்லா சாங்ஸுமே வந்துடும். ஓகே, இது வந்து சர்ச் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஆம்ப் பிளேயரோட அந்த செட்டிங்ஸோட ஷார்ட்கட் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட அந்த ஈக்குவலைசர் ஃபைலை வந்து எப்படி நம்ம இதில் இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன்.
ஈக்குவலைசர் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டாட் காட்டும் உங்களுக்கு. இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன் காட்டுது. இந்த இம்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி என்னோட அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து நான் என்னோட டவுன்லோட் ஃபோல்டரில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட 64 ஆடியோ N4. இதுதான் அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ். நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ஈக்குவலைசர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். ப்ரெசன்ஸில் போயிருந்தீங்கன்னா இந்த 64 ஆடியோ N8 இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ஈக்குவலைசர் வந்து உங்களுக்கு இதில் காட்டும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் அந்த அந்த அவுட்புட்டோட அந்த எல்லா செட்டிங்ஸும், அது போக நான் கொடுத்த அந்த பேஸு, ட்ரம்பிள் எஃபெக்ட், அதோட அந்த பர்சன்டேஜ் எல்லாமே அதில் செலக்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அந்த பிளேயர் உங்கள் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சாங் அக்சஸ் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு அந்த பவர் ஆன் பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர். நான் இதுக்கப்புறம் இதில் உள்ள அந்த ஈக்குவலைசர் எப்படி செட் பண்ணுறது, இதோட நிறையா அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேயருங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான OnePlus ஆண்ட்ராய்டு ஃபோன். ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட அபவுட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இதான் நான் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்னாப்ட்ராகன் 690 சிப் உள்ள ஒரு ஆண்ட்ராய்டு நோட். இது வந்து ஒரு நோடு ஃபோனு, ஆண்ட்ராய்டு நோட் 10 5G. இது வந்து நான் சிங்கப்பூரில் வாங்கினது. ஆக்சுவலி இது இந்தியாவில் கிடைக்குதான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. இந்த ஃபோனு நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த 3.1 ஆடியோ ஜாக் இருக்கும். எனக்கு வந்து அந்த 3.1 ஆடியோ ஜாக்கில் பாட்டு கேட்கறதா ரொம்ப பிடிக்கும். ப்ளூடூத்தில் நான் மோஸ்ட்லி கேட்க மாட்டேன். ஏன்னா ப்ளூடூத்தில் கேட்குறப்போ அதோட அந்த அந்த லாஸ் இருக்கும். ஒரு 70-90% வந்து லாஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஃபோனில் வந்து டைரெக்டாக அந்த ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணி கேட்குறப்போ அந்த லாஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 90-95 அந்த ட்ரூ எஃபெக்டை நீங்கள் கண்டிப்பாக ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணி கேட்கும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால். அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு என்னோட அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை நான் நெக்ஸ்ட்டு என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.